ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லெஜெண்ட் ஆஃப் தி ஃபீமேல் ஜெண்டரோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹியா ஷாவ்ஜு ரெண்டு பேரையுமே அந்த ஃபேக் அங்கிள் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்க என் சொந்தக்கார பையன் இல்லன்னு பார்த்த அன்னைக்கே எனக்கு தெரியும். என் குடும்பத்துல இவ்வளவு அழகு ஏதுன்னு எனக்கு டவுட் வராமலா இருக்கும். ஆனா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் கூட இளவரசி எதுவும் சொல்லல. அப்போ இளவரசியே உங்களுக்கு ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் அமைதியா இருந்தேன்னு சொல்ல, உங்க நடிப்புல நாங்களே விழுந்துட்டோம் அப்படின்னு ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது பார்த்தா சூஷாவ் நின்னுட்டு இருக்கான். ஹாய் சூஷாவ் அப்படின்னு ஹியா போய் பேச ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அப்படின்னு ஹியா கேட்க ஆரம்பிக்க, சும்மாதான் வாக்கிங் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் உன்னை இனிமே எப்படி கூப்பிடணும், இது வரைய சாருங்கிற மாதிரி கூப்பிட்டேன், இப்போ மேடம்னு கூப்பிடணும் போலயேன்னு சூஷாவ் சொல்ல, இல்லையே அப்படி கூப்பிட வேணான்னு ஷாவ்ஜு பக்கத்துல வந்து, நான் உன்னோட பெரியவன் அப்படிங்கறதால அண்ணின் கூட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதனால சூஷாவுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. நேரா ஷாவ்ஜு வண்டியில ஏறி உட்காந்து இதை யோசிக்க ஆரம்பிக்க ஹியா பக்கத்துல வரா. ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. நான் எப்படி யாரோ ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன்னு உங்களுக்கு தெரியும்னு ஹியா கேட்க ஆரம்பிக்க, காலையிலே நீ டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ண, வெளியே போகணும்னு சொன்ன, அப்போ அது கண்டிப்பா ஒரு பெரியவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்க ஒரே பெரியவங்க உன் மாஸ்டரை பார்க்க தானே போற அப்படின்னு கேட்க ஹியா, அப்பா செம அறிவு, ஆனா என் மாஸ்டருக்கும் இளவரசிக்கும் நடுவுல இப்படி ஒரு கதை இருக்கும் நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்க, என்ன கதை அப்படின்னு ஷாவ்ஜு கேக்குறான். அது சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ எதுக்கடி ஆரம்பிச்சுங்கிற மாதிரி ஷாவ்ஜு பாத்துட்டு இருக்கான். மாஸ்டரை பாக்குறதுக்கு ஷாவ்ஜு ஹியா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. மாஸ்டர் நீங்க எப்ப வேணா நான் இங்க இருப்பேன், வந்து பாருன்னு சொன்னீங்க, ஆனா இந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இந்த இடத்துல ஆபத்து அதிகமா இருக்கு, ஊட்டாவ் நம்ம பக்கத்து நாடு, அந்த நாட்டுல இருந்து ஆளுங்க எக்கச்சக்கமா இங்க போர் வரதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா சும்மாவா வந்து அத்தனை ஆளுங்களை உள்ள போட்டு வைப்பாங்க. குட்டி இளவரசியை கூட கடத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஒருவேளை கடத்தி அது மூலமா இளவரசியை மறக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். இப்போ அது ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறதால போர் எடுத்து வர போறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்ல, உடனே ஷாவ்ஜு பாக்குறான். கொஞ்ச நேரம் நான் வெளியே காத்து வாங்கிட்டு வரேன் வெளியே போறான். மாஸ்டர் உடனே என்கிட்ட என்ன நீ ரகசியமா கேட்கணும் கேளு அப்படின்னு ஹியாவை பார்த்து சொல்ல, இளவரசிக்காக தான் அந்த ஊர்ல இருக்கீங்களா அப்படின்னு மாஸ்டரை பார்த்து கேட்கிறா. இங்க பாரு, இளவரசி இங்க இருக்க அளவு இல்லையோ, ஆனா நம்ம நாட்டு மக்களுக்கு கஷ்டம் வருதுன்னு தெரியும் போது நான் அந்த இடத்துல இருப்பேன். நீ எப்படி இந்த இடத்துல கரெக்டா மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கல, அதே மாதிரிதான் சொல்ல, சாரி மாஸ்டர் அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நிறைய வேலை இருக்கு, இப்போ இங்க கிளம்பு அப்படின்னு நம்ம மாஸ்டர் வேணும்னே ஹியா எங்க பிரின்சஸ பத்தி கேட்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹியா வெளியே வரா. அப்ப மாஸ்டர் ஒரு மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷாவ்ஜு பாக்குறான், இந்த மியூசிக்க தானே எங்க பிரின்சஸும் வாசிச்சாங்க, இந்த மியூசிக்ல அவ்வளவு சோகம் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லாமலே இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஷாவ்ஜு கண்டுபிடிச்சிடுறான். மனுஷங்க உண்மையை மறைப்பாங்க, ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் உண்மையை மறைக்காது அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு ஷாவ்ஜுவை ஹியா அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் நடந்து போகும்போது ஆப்போசிட்ல ஷாவ்ஜு கிட்ட அசிஸ்டன்ட் வரான். ஒரு முக்கியமான மேட்டர் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நான் கொஞ்ச நேரம் இந்த பக்கமா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறேன், நீ போங்க அப்படின்னு ஷாவ்ஜுவை பார்த்து ஹியாவும் சொல்லிடுறா. ஹியா அந்த பக்கமா சுத்தி பாக்குறா. ஊரோட அந்த எண்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே பாதுகாப்பா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, பிரின்சஸ் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னு அங்க இருந்து கிளம்பி கடத்தெருவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அங்க ஹேர்பின் இருக்கிற கடை ஒண்ணு இருக்கு. அதுல ஹேர்பினை டக்குன்னு எடுத்து பின்னாடி வரவங்களை குத்தலான்னு போக, பின்னாடி வரது நம்ம சூஷாவ் தான் நின்னுட்டு இருக்கான். சூஷாவ் நீயா அப்படின்னு ஹியா கேட்டுட்டு இருக்க, சும்மா தான் வந்தேன், பயமுறுத்திட்டனா அப்படின்னு கேட்டுட்டு இவ கூடயே நடக்க ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், அன்னைக்கு நம்ம சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆனா சொல்லிக்காம கொல்லிக்காம கிளம்பிட்டேன், சாரின்னு சொல்ல, இல்ல அன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் தான், நல்லதான் நடந்துச்சு அப்படின்னு ஷாவ்ஜுவை பத்தி யோசிச்சுட்டு ஹியா சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப புதுசா நீ ஒரு சாட்டை ஒண்ணு வச்சிட்டு இருக்க, இந்த டாசில நான் பார்த்தேன், இந்த டாசில் ரொம்ப அழகா இருந்தது, அதுல மாட்டினா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, வேண்டான்னு ஹியா சொல்றா. அவ்வளவு ஒன்னும் காஸ்ட்லி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, வாங்கிக்கோன்னு சூஷாவ் கொடுக்குறான். வேற வழியே இல்ல, நம்ம ஹியாவும் வாங்கிக்கிறா. அழகா இருக்கு, நான் அதுக்கு ஏதாவது பதில் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லன்னு அங்க கேண்டி செய்யற ஒரு கடை ஒண்ணு இருக்கு, அந்த கடையில போய் நானே கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே எழுத ஆரம்பிக்கிறா. எழுத்தையே ஒரு பொக்கே மாதிரி எழுதிட்டு இதுல வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வருது, இது உனக்கு கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்க சூஷாவ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல இந்த கேண்டி செய்யறதுக்காக சர்க்கரையை உருக்குறதுக்காக நெருப்பு வச்சிட்டு இருக்காங்க. நெருப்பை பார்த்ததுமே சூஷாவ் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஹியா பாக்குறா, அன்னைக்கு கூட நம்ம குடிக்கும் போது நீ நெருப்பை பார்த்து பயந்த, உனக்கு நெருப்பை பார்த்து பயம் இருக்கான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கேண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து அவ கூட கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல நம்ம ஷாவ்ஜுவும் வந்துடுறான். நாங்க ரெண்டு பேரும் தெருவுல போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹியா சொல்ல ஆரம்பிக்க, இதெல்லாம் டாசில் புதுசா இருக்குன்னு ஷாவ்ஜு கேக்குறான். இதுவா எனக்கு சூஷாவ் கிஃப்டா கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு கூட இந்த சாக்லேட்டை இங்க இவதான் கிஃப்டா கொடுத்தான் சூஷாவ் வேணும்னே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷாவ்ஜு பாக்குறான், எனக்கு கொடுத்தா இவ கிஃப்ட் சாக்லேட், தின்னு என்னால தின்னே முடிக்க முடியாம இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சீனை போட ஆரம்பிக்கிறான். ஹியா பாக்குறா, ரெண்டு பேரும் மறுபடியும்
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு, சாக்லேட் பிடிச்சதுன்னா உங்களுக்கு நான் அப்புறமா வாங்கி தரேன், இப்போதைக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அங்க ஆள் வராங்க. நம்ம ஷாஜோட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தானியத்தை சேர்த்து வச்சிருக்காங்களோ அந்த இடம்லாம் பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு. ஊட்டாவாளுங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. கிளம்பி போலாம் வா, நம்ம இளவரசியை போய் பார்க்கலான்னு ஷாவ்ஜு ஹியாவை கூட்டு போயிடுறான். இங்க பார்த்தா அந்த சாய் இருக்கான்ல, அவன் கூட அந்த மாதிரி ஏதோ கிரானரியில தான் தங்கியிருக்கான் போல. ஊட்டாவாளுங்க வந்துட்டாங்க, அவங்க மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறான். இதை நம்ம சூஷாவும் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் உனக்கு புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நோட் பண்ணிருக்கோம். இவ்ளோ ஈஸியா ஊட்டாவாளுங்க வந்து இங்க லான்ச் பண்றாங்க ஒரு அட்டாக் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. ஒரு ஆளை கொல்றதுக்காக இவ்ளோ பெரிய அட்டாக்கா? என்னால நம்பவே முடியல. நிறைய விஷயம் இதுல தெரிய போகுதுன்னு நம்ம ஹியா கொடுத்த சாக்லேட்டை ஒரு பாக்ஸ்ல வச்சு பத்திரமா மூடிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இங்க பிரின்சஸ் கூப்பிடுறாங்க ஹியாவையும் ஷாவ்ஜுவையும். எவ்வளவோ பாதுகாத்து வச்சிருந்தேன், ஆனா அப்பயும் பக்கத்து நாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. இப்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வீரர்கள் இப்போ 20,000 கூட இல்ல. மத்த இடத்துல இருந்து வீரர்கள் இங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். உங்க கையில இந்த பொறுப்பை நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு பிரின்சஸ் கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன்னு ஷாவ்ஜு சொல்றான். ஆனா பிரின்சஸ் வந்துட்டு, நீங்க யாருக்கும் தெரியாம தப்பான ஐடென்டிட்டில உள்ள வந்திருக்கீங்க. இங்க வந்து நீங்க மாட்டினீங்கன்னா உங்க பேர் வந்து ரொம்பவே மோசமாயிடும். அது பரவாயில்லையான்னு கேட்க, எங்க போனாலும் என் நாட்டு மக்களை காப்பாத்தணும், அதுதான் என் முக்கியமான பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு ஷாவ்ஜு சொல்ல, நானும் கூட வரேன் அப்படின்னு ஹியா சொல்றா. என் நாட்டோட பொறுப்பை உங்க கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிடுறா. குட்டி பாப்பா வந்து நானும் எங்கேயும் போக மாட்டேன், அம்மா கூட தான் இருப்பேன், என் மக்களுக்காக நான் இங்க தான் இருக்கணும்னு சொல்ல, ஷாவ்ஜுவும் ஹியாவும் அந்த பொண்ணை பார்த்து பெருமையா சிரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வெளியே வராங்க. ஷாவ்ஜு சொல்றான், இங்க இருக்கிற எந்த இடத்துல வேணா நம்ம உயிர் போலான்னு தெரியும்ல, போருக்கு நம்ம போறோம்னு சொல்ல, எனக்கு தெரியுமே, நான் என்னைக்குமே தளபதி ஆகணும்னு சொல்லிட்டு தானே இருந்தேன், வாங்க வாங்க வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு ஹியா அங்க இருந்து கிளம்புறா. அங்க இருக்கிற ஒரு ஆளு சண்டை போட்டுட்டு இருக்கவங்க கிட்ட ஹியா இதை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜு சொல்ல, அப்ப என்கிட்ட மோதி பாக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஹியா, நீங்க என்ன பத்தி கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஹியா சண்டை போடுறான்னு தகவல் வருது. அங்க பார்த்தா ஹியா எதிர அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு அவ வின் பண்ணிடுறா. இப்ப நான் யாருன்னு புரியுதா அப்படின்னு ஹியா கேட்க, தளபதி ரொம்ப நல்லா புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாவ்ஜு பார்த்து பெருமையா சிரிக்கிறான். ஹியா நேரா லேடிஸ் கிட்ட போறா. இப்ப புரியுதா? எப்ப பாரு எம்ப்ராய்டரி நூலை கையில வச்சுட்டு எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பொண்ணா பிறந்தா பொண்ணுங்களால எல்லாமே சாதிக்க முடியும். இப்ப நம்ம நாட்டுக்கு வர போற ஆபத்து கூட நம்மளால காப்பாத்த முடியும்னு சொல்ல, எங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நாங்களும் பண்றோம், நாங்களும் வெப்பன்ஸ் எல்லாம் கையில எடுத்துக்குவோம், எங்க கிட்டயும் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் கத்துறாங்க. அப்ப அங்க போயிட்டு நம்ம டாட்டா, உங்களால ஒருவேளை பெருசா சண்டை போட முடியலன்னா என் கூட வாங்க, நான் மெடிசன் சொல்லி தரேன், எப்படி கட்டு போடுறது, காயப்பட்டவங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கெல்லாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆகுறாங்க. ஜூஷாவை பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணு, நீங்க கிளம்பிருங்க, நம்மளால சண்டை போட முடியாது இல்லன்னு சொல்ல, இல்ல நான் இங்க இருந்து கிளம்பிட்டா பிரைம் மினிஸ்டரோட சீக்ரெட் எனக்கு தெரியாம போயிரும், ஒண்ணு இங்க இருந்து உயிரோட சீக்ரெட்டோட போகணும், இல்லன்னா இங்கே செத்து போகணும் அப்படின்னு ஜூஷா சொல்லிக்கிட்டு இருக்கான். டாட்டாவும் ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப முடியாதவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு, சரி ஓகே நான் உன்னை சொல்லவான்னு நம்ம லீசு கேட்க, என்ன கிளம்ப சொல்லாத அப்படின்னு அவ சொல்றா. நீ கிளம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு இங்க போர்ல காயப்படுறவங்கள பாத்துக்கலாம், அதுதான் நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு லீசு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாவ்ஜுவும் ஹியாமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப பெருசு, எந்த இடத்துல நம்மளோட யாரோட உயிர் போகும் தெரியாது, எங்க உயிர் போகுதோ அதான் நம்ம கல்லறை ஆயிடும், அந்த ஒரு நினைப்போடு தான் நம்ம யாரா இருந்தாலும் சண்டைக்கு போகணும்னு சொல்ல, நான் ரெடியா இருக்கேன், சண்டைக்கு போலாம் அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. இந்த ஊர்ல வேற ரொம்ப நாளா போரே நடக்கலங்கிறதால இங்க இருக்கிற வீரர்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப சண்டை பிராக்டிஸ் எல்லாம் இல்ல. சோ நம்ம ஷாவ்ஜு எல்லாரையும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறான். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்து அந்த அங்கிள் இருக்காருல, அவர் தானே அந்த ஊருக்கு தலைவரா இருக்காரு, அவர் கேக்குறாரு. ரொம்ப முக்கியமான கவனம் எடுத்து பாத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம ஷாவ்ஜுவும் அவனோட பிளான போட ஆரம்பிக்கிறான். இங்க ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஜூஷா கிட்ட இங்க இருந்து போயிடலாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. இல்ல போக முடியாது அப்படின்னு சொல்லும் போதே அங்க யாரோ ஒரு பெரியவரை தள்ளி விட்டுட்டு ஒருத்தன் ஓட பாக்குறான். அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் போயிட்டு அவன் கழுத்துல வால் வச்சுடுறா. ஒழுங்கா இங்க உள்ள போட அப்படின்னு. பெரியவரை பார்த்து ஜூஷா, அங்க ஓரமா போங்க, அங்க வயசானவங்க எல்லாம் தங்கி இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கன்னு சொல்ல, அவர் தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு ஒண்ணு எரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. நெருப்ப பார்த்தாலே ஜூஷாவுக்கு பயம் இல்ல, அவன் பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கும் போது அங்க ஹியா வரா. கட்டைய தள்ளி விட்டுட்டு ஜூஷாவை காப்பாத்துறா. உனக்கு நெருப்புனா பயமா அப்படின்னு கேக்குறா. அது பார்த்ததுமே ஜூஷாவுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அப்பா பேரு தெரியாத குழந்தை, நீயும் வந்துட்டு உங்க அம்மாக்கு யாருக்கு புருஷனே இல்ல, அப்ப போய் குழந்தை பிறந்திருக்கன்னு மத்தவங்க எல்லாம் நெருப்ப வச்சு இவன் கிட்ட கிண்டல் பண்ணி விளையாடி இருக்காங்க. அப்ப இருந்தே ஜூஷாவுக்கு நெருப்புனா பயம். அதை யோசிச்சுட்டு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி ஓகே, நான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த ட்ரெஸ் மெர்மைடு சில்க்னு சொல்லிட்டு ஒரு துணியில பண்ணது, அது நெருப்புல இருந்து உங்களை பாதுகாக்கும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஹியா கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜுவை பாக்குறா. எல்லா இடத்துலயும் பக்காவா நம்ம பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிருக்கோம், ஆனாலும் வந்துட்டு இது நம்ம எவ்வளவு பெரிய படை ஊட்டாவில இருந்து வந்திருக்கும்னு தெரியல, அது நம்ம எப்படி தடுக்க போறோம்னு தெரியலன்னு சொல்ல, தெரியாம இருக்கிறது தான் இப்ப நம்ம தைரியத்துக்கு வழிவகுக்கும்,
பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்க அசிஸ்டன்ட் வந்து சாய் எங்க தேடியும் வெளியே கிடைக்கல, அப்போ ஊரை விட்டு இன்னும் போலன்னு தான் அர்த்தம்னு சொல்ல உடனே ஷாவ்ஜூ பாக்குறான். அப்ப அவன் கண்டிப்பா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிருப்பான், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பிரின்சஸ் தனியா உட்கார்ந்து அந்த மியூசிக்க வாசிச்சுட்டு இருக்காங்க சோகத்துல. நாட்டுக்கு என்ன ஆக போதோ தெரியல, 20 வருஷமா இந்த ஊரை பாத்துட்டேன், இந்த தடவையும் உயிரே போனாலும் நாட்டை காப்பாத்துவேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் தூரத்துல மாஸ்டர் உட்கார்ந்து அவரும் அதே மியூசிக்க வாசிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. மாஸ்டர் குட்டியா இருக்கும்போது அவரோட மாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இளவரசியை காப்பாத்தணும், அந்த கல்யாணத்துல அவங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்ல, இளவரசி பொண்ணு, அதனால பெரிய அதிகாரியோட பையனை கல்யாணம் பண்ணாலே தவிர இளவரசி பொறுப்பு அவங்க கைக்கு வராது, இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும், நீ தடுக்க கூடாதுன்னு இந்த குட்டி மாஸ்டரை அப்பவே மயக்கம் போட வச்சிருக்காங்க. கரெக்டா கல்யாணத்தை அன்னைக்குதான் அவரை எழுப்பி விட்டுருக்காங்க. மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காரு. ஆனா அதுக்குள்ள எங்க பிரின்சஸ்க்கு கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லா சத்தியமும் பொய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதான் நடந்த உண்மை மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதை பார்த்து வெளியே சொல்லிக்க கூட அவருக்கு விருப்பம் கிடையாது. போர் நடக்கிற நாளும் வருது. கரெக்டா சூஷா ட்ரெஸ் எடுக்கிறான். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஹீயா கொடுத்தா இது நெருப்புல இருந்து என்ன காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குறதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கே கொஞ்சம் கோவமா இருக்கு. இங்க நேரா நம்ம டாடா இருக்காளே, அவளும் ஹெல்ப் பண்ண போலாம் வா அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. போர் ஆரம்பிக்கிறதுக்கான சங்கு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. ஷாவ்ஜூ நேரா வந்து ஹீயா நான் போய் இந்த படைகளை தடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, போயிட்டு உயிரோட திரும்பி வா அப்படின்னு ஷாவ்ஜூ அனுப்பி வைக்கிறான். இந்த முக்கியமான சீனோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.